அதாவது அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மிக கனமழையானது பெய்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடந்த 2 நாட்களில் 1200 மில்லிமீட்டருக்கு மேலானது மழையானது பதிவாகியுள்ளது. இதனால் பல்வேறு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பல்வேறு பாதிப்புகள் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் தற்போது கணக்கெடுத்து வருகிறது. குறிப்பாக அரியலூர் மாவட்டத்தின் டெல்டா பகுதியான பெருமானூர் டெல்டாவில் பள்ளமான பகுதியில் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்த பயிர்கள் அனைத்தும் தற்போது நீரில் மூழ்கியுள்ளன. வயலில் தேங்கிய தண்ணீரை வடிகட்டுவதற்கான எந்த விதமான வடிகால் அமைப்புகளும் முறையாக இல்லாததால் அந்த தண்ணீரானது தற்போது வயலிலே தேங்கியுள்ளது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள பிச்சனூர் கிராமத்தில் இன்னும் 1 மாதத்தில் அறுவடைக்கு தயாராக உள்ள நெல் பயிர்கள் அனைத்தும் தற்போது தண்ணீர் மூழ்கியுள்ளது. இடுப்பளவு தண்ணீர் அந்த நெல் பயிர்கள் அனைத்தும் மூழ்கியுள்ளன. தற்போது அந்த நெல் பயிர்கள் பால் கதிராகவும் கதிர்விடும் தருவாயிலும் உள்ளன. இந்நிலையில் இந்த நெல் பயிர்கள் வரக்கூடிய தை மாதத்திற்கு அறுவடை செய்யக்கூடிய நிலையில் தற்போது இடுப்பளவு தண்ணீர் மூழ்கியுள்ளது. இந்த நெல் பயிரை சாகுபடி செய்ய ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த தண்ணீரில் தற்போது மூழ்கியுள்ளதால் இதை தங்களுக்கு பெருமளவில் இழப்பு ஏற்படும் எனவும் கூறப்பட்டு விவசாயிகள் கூறி வருகின்றனர். எனினும் இது குறித்து மாவட்ட வேளாண்மை துறை உரிய நடவடிக்கை செய்து ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்கவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேரில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களை கணக்கெடுக்கும் பணியில் இன்று வேளாண்மை துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் எனவும் கூறப்படுகிறது. எனினும் விவசாயிகளின் பாதிப்புக்கு ஏற்றவாறு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் இன்று ஓரளவு மழை நின்று தற்போது மிதமான சூழலை காணப்படுகிறது. பானு 1009 நெல், அதாவது பொன்மணி 12 ஏக்கர் நடுவு நட்டு இருக்கிறேன். ஒரு ஏக்கருக்கு 25,000 செலவாயிருக்கு. இது வரைக்கும் 3 லட்ச ரூபா செலவாயிருக்கு. எனக்கு வருமானம் வர வேண்டியது ஒரு 6 லட்ச ரூபா விற்கும் அந்த நெல். அதாவது ஏக்கருக்கு 40 மூட்டை வச்சுட்டா கூட ஏக்கருக்கு 50,000 40 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா. நான் 6 லட்ச ரூபா எனக்கு வருங்க பணம். அது அவ்வளவும் நஷ்டம். இப்போ எல்லாம் பூ பூத்து நான் புரட ஆவணி கடைகாலில் நட்டு எல்லாம் மாறுமுட்டு பயிர் கழுத்து மட்டும் தண்ணி நிற்கிது. எல்லாம் பூவோடு எல்லாம் முழி விட்டுது. இப்போ எதுவும் பண்ண முடியல. நேற்று நைட்டு முழி விட்டுது பயிர். அதுலேருந்து இன்னை வரைக்கும் பயிர் முழி தான் இருக்குது. நாளை வரைக்கும் முழி தான் இருக்கும் போல் இருக்குது. இது எனக்கு இந்த தண்ணி வடியாத காரணம் இது சரியான பாலம் இல்லை. அதாவது சும்மா 2 காணை போட்டு கான்ட்ராக்டுக்காரங்க காணை போட்டு சுற்றி இது கட்டி விட்டாங்க. அந்த 3 காணும் பத்தில் அதே சமயத்தில் வடிகால் வசதி இல்லாமல் இருக்குது. அதாவது தூர் வரணும், வாய்க்கால் சுத்தம் பண்ணணும். அதுவும் இது வரலையும் யாரும் அது வரலையும் செய்யலை. அதனால் இது தண்ணி வறுத்துக்கால் கிட்டத்தட்ட ஃபாரஸ்ட் எங்களுக்கு வடக்க ஒரு 300 ஏக்கர் இருக்குது. இங்கே எங்கள் விவசாய நிலம் ஒரு 150 ஏக்கர் இருக்குது. இந்த 450 ஏக்கர் தண்ணி இதால் தான் வடினோம். நஷ்டத்தை அரசு சரியான கவனத்துக்கு கொண்டு சரியான உதவித்தொகையை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளுது.